ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு அருமையான ஒரு சகோதரியை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இவங்க யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரபலமான கிறிஸ்தவ பாடல்களை அதிகமாக நீங்கள் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் பார்த்தாலும் அதில் சில பாடல்கள் உங்களுக்கு யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். அன்பே பிரதானம், சகோதரர் அன்பே பிரதானம், இயேசுவி நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம், இப்படிப்பட்ட பல பாடல்களை எழுதிய ரெவரண்ட் சிபி ஞானமணி ஐயர்வாள் அவர்களுடைய குடும்ப பின்னணியும் அவர்களுடைய தகப்பனார் வஜ்ரமணி கிருஷ்ணா அவங்களுடைய தலைமுறையில் வந்த 7ஆம் தலைமுறையில் வந்த அன்பு சகோதரி ஐடா அவர்கள், அவங்கள தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன். அக்கா, பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் அநேக காரியங்களை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் செய்கிறத நான் கவனிச்சுட்டு வரேன். எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களாக வசனங்கள் அப்படி மெசேஜெல்லாம் கொடுத்துட்டு வரீங்க. நீங்கள் யாருடைய மெசேஜை கேட்டு ரட்சிப்புக்குள்ளே வந்தீங்கக்கா? என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அப்பா தான் ஆசாரியனுடைய ஒரு பணியை செய்திருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே ஆவிக்குரிய கதைகள், விசேஷமாக பைபிள் கதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரு 3-4 வயசுலேயே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதாக தான் எனக்கு என்னுடைய அனுபவம். நீங்கள் எத்தனை வருஷமாக ஆண்டவருக்கு இறைப்பணியை முழுவதுமாக செய்துட்டு இருக்கீங்க? திருமணம் ஆன உடனே திருமணமும் ஊழியமும் எனக்கு ஒரு பேக் மாதிரி தான். அப்போ ஒரு 32 வருடங்கள் திருமணமாகி நான் இப்போ மேரேஜும் மினிஸ்ட்ரியும் ஒரு பேக்கெட் அப்படின்ற மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சு. ஆமாம். என்ன விதமான ஊழியங்கள் செய்கிறீங்கக்கா? நாங்கள் ஆரம்பத்தில் வட இந்தியாவில் கல்கட்டா பகுதியில் அதிகமான ஊழியங்களை கடவுள் எங்களுக்கு செய்ய கிருபை செய்தார். அதுதான் எங்களுடைய மெயின் மினிஸ்ட்ரி. ரொம்ப யங் ஏஜில் ஒரு 30s, என்னுடைய 20s அப்படி நாங்கள் அங்கே இருந்தோம். 10 வருஷத்துக்கு மேலாக பணிகள் செய்தோம். பிறகு கீழே ஒரிசாவில் செய்திருக்கிறோம், கர்நாடகாவில் செய்திருக்கிறோம். இப்போ இறங்கி தமிழ்நாட்டுக்கு சொந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது அதிகமாக வேதாகம மொழிபெயர்ப்பு முயற்சிகள் அப்படின்ற ஒரு ஊழியத்தில் கொஞ்சம் அதிகமான டைமை கொடுக்குறோம். இது போக 2 பேரும் குருவானவர்களாக இருப்பதனால நாங்கள் அதிகமாக சபை ஊழியங்களில் பிரசங்கங்கள் மற்றும் வேத பாடங்கள் இதெல்லாம் எடுக்கிறோம். நீங்கள் அதிகமாக ஊழியம் செய்ய போயிருப்பீங்க. வட இந்தியாவில் ஊழியம் செய்யும்போது எப்படிப்பட்ட சில கஷ்டங்களை ஏதாவது நீங்கள் நேரடியாக சந்திக்க முடிஞ்சதா? நாங்கள் ஃபேஸ்புக், யூடியூப்பில் யாராவது வீடியோக்கள் போடுறாங்க, அந்த நேரம் தான் பார்க்குறோம். நீங்கள் ஏதாவது நேருக்கு நேராக உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏதாவது வந்துச்சுதா? கஷ்டப்படுத்தினாங்களா நீங்கள் சுவிசேஷன் சொல்லும் போது? எங்களுக்கு கல்கட்டாவில் எந்த அப்போசிஷனுமே கிடையாது. அது காரணம் மதர் தெரேசா அங்கேருந்து பணி செய்த இடமா இருந்தனால கிறிஸ்தவனாவே மதிப்பு. அதனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை வந்தது பர்சிக்யூஷன். நான் ரைட்டாக பார்த்தேன்னா, கண் முன்னால் பார்த்தேன்னா, அது ஒசரத்து குடியிருப்புன்னு இந்த கிராமத்தில் தான். எங்கள் தாத்தாவை பற்றி சொன்னீங்க இல்லையா, வச்சமணி ஐயா பற்றி, 7வது தலைமுறை. அந்த தாத்தா அவங்க பணி செய்த அந்த மரித்த அந்த இடத்துல நாங்கள் போய் பார்க்கணுன்னு போன நேரத்தில் தான் துன்பம்ன்றதை நாங்கள் சந்தித்தோம். என்ன சொன்னாங்க அவங்க முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால, அவங்க ஒரு பெரிய பணக்காரனாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால அந்த ஊரில் அவங்கள வெளியே தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க எல்லா இடங்களும் போய் மற்ற நாடுகளில் பணி செய்து விட்டு சிலோன் அங்கெல்லாம் போயிட்டு திரும்பவும் அவங்க தான் மறிக்கும்போது அந்த ஒசரத்து குடியிருப்பு கிராமத்தில் தான் தன்னை அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி. நாங்கள் அந்த குடும்பத்தில் வந்த எல்லோரும் போய் அந்த இடத்த பார்க்க போனோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த கிராமத்தில் அவருடைய கல்லறையும் அந்த சிலுவையும் தான் இருக்கே ஒழிய அங்கே இன்னும் ஒரு கிறிஸ்தவர்களும் கிடையாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவர்கள் வந்துட்டாங்க, இன்னும் அந்த கிராம மக்கள் ஆண்டவரை பற்றி அறியலைங்கிறத கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம். அப்போது எங்களுக்கு நேர்ந்த ஒரு சம்பவம் தான். அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தேன். எப்படின்னா, என்னுடைய கணவர் NMS நேஷ்னல் மிஷனரி சொசைட்டியுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக ஒரு டேர்ம் இருந்தாங்க. அப்போ அது ஒரு பணித்தளமாக எடுத்து செய்யலான்னு நாங்கள் முயற்சி எடுத்தோம். அப்போது நாங்கள் அன்றைக்கு ஒரு விலை மதிப்புள்ள ஒரு கார், எங்களுடைய உறவினருடைய காரில் நாங்கள் போகிறோம். குடும்பத்தினராக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகும்போது வழியிலேயே மறிச்சிட்டாங்க. மறித்து, நீங்கள் சொக்காரங்களா, எல்லாம் சொந்தக்காரங்க தாங்க, சொக்காரங்களாம் இந்த கிராமத்தில் வாங்க, ஆனால் வேதத்தை ஏந்தி வராதிங்க அப்படின்னு சொல்லி
சத்தம் போட்டாங்க. உடனே என் கணவர் பயங்கரமான ஒரு போல்டான பர்சனாலிட்டி. அவங்க இறங்கி வந்து சரியா அப்படின்னு கேட்கும்போது கூடுதலாக மிரட்ட ஆரம்பித்தாங்க. என்னென்னா, இந்த தடவை நீங்கள் வந்தது நாங்கள் விட்டுட்டோம். நான் அடுத்த முறை வந்தீங்கன்னா இந்த கார் இந்த மாதிரி போகாது. ஏன்னா அது ஒரு காஸ்ட்லி கார். அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த கார் இப்படி போகாது, நீங்களும் இப்படி போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. அப்போ நான் நினச்சேன், நாங்கள் கல்கத்தாவில் கூட இவ்வளோ எந்த அப்போஷனுமே ஃபேஸ் பண்ணல. இங்கே முதலூர் போன்ற முதல் கிறிஸ்தவம் வந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த வஸ்ரத்து குடியிருப்பில் என்னுடைய முற்பிதா இருந்த அந்த இடத்துல இன்றைக்கி இவ்வளோ ஒரு அப்போஷன் இருக்குது. இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பேர்டன் எனக்கு ரொம்ப அதில் வந்துச்சு. இங்கே தான் பர்சிக்யூஷன், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிற அந்த வன்முறையை நான் இங்கே தான் பார்த்தேன். நீங்கள் சொல்லும் போது கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அயல் நாட்டிலேருந்து நம்ம இந்தியா தேடி வந்து, அது குறிப்பாக தென் மாவட்டங்களில் வந்து மிஷினரிகள் அநேகமாக அர்ப்பணிப்பு செய்திருக்கும் போது தான் இவங்களும் ஆண்டவரை பற்றி அறிய முடியுது. ஆனால் இன்னும் அந்த மக்கள் இருளான காரியத்திலே இருக்கிறத நினைக்க பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் அந்த கிராமத்துக்காக அந்த கிராமம் சீக்கிரம் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். வேறு ஒன்றும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஜெபத்தினால் கூடாது எதுவுமே என்னக்கா சொல்கிறீங்க. நீங்களும் விசுவாசத்தில் நிறைய காரியங்களை செய்துட்டு இருக்கீங்க. அடுத்தாப்புல நீங்கள் வந்து வாலிப பிள்ளைகளுக்கு, இந்த காலத்து வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்கக்கா? இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகளுடைய வேல்யூஸ்னால் தமிழில் என்ன சொல்கிறது, மதிப்பீடுகளே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. குறிப்பாக என்னுடைய திருமணம்லாம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ். அது பார்த்திங்கன்னா, அந்த சாய்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் வரும்போது எங்கள் அப்பா அம்மா சொன்னதை நான் கீழ்ப்படிஞ்சேன். நான் என் ஜெபமாகவே வச்சுருந்தேன். ஏன்னா நல்ல விசுவாசிகளாக இருந்தனாலையும் அவங்க யாரை எனக்கு தெரிவு செய்வாங்களோ அவங்கள நான் திருமணம் செய்வேன்னு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத விதத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த வேல்யூஸை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அங்கே என்னுடைய கணவரை நான் தெரிவு செய்ததே ஒரு ஆக்சிடெண்ட் மூலம்தான். மேரேஜஸ் ஒரு ஆக்சிடென்ட்டுன்னுவாங்க, ஆனால் அது ஒரு ஆக்சிடெண்ட் மூலம்தான் நான் அவரை சந்திக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா என்ஜினியரிங் படித்து 1987 91 வரை படித்தேன். படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜாப் போயிட்டு வரும்போது ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட், சேலத்துக்கும் மேட்டூருக்கும் நடுவே நடந்த ஒரு ஆக்சிடெண்ட். அதில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட், ரோடு ஆக்சிடெண்ட். வெளியவே 4 பேர் இறந்துட்டாங்க அந்த ரோட்டில், அந்த பஸ் நசுக்கி. பின்னர் அந்த பஸ்ஸு தீப்பிடிச்சு அதில் வந்து கோரமான விபத்து. ஏன்னா அது வந்து சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு அதில் இல்லீகலாக எரிபொருள் இருந்திருக்கு. எல்லாம் சேர்ந்து பஸ் வந்து கூரை உயர நெருப்பு. அதில் நான் பின்பகுதியில் இருந்தேன். பின்பகுதியில் இருந்தவங்களுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. பிழைக்க முன்னால் இருக்கவங்களாம் பிழைச்சிட்டாங்க கொஞ்சம் குதிச்சு. ஆனால் நடுவும் பின்பகுதியிலையும் நாங்கள் இருந்தவங்கெல்லாம் அதில் வந்து எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. நான் வந்து என்னையும் அறியாமல் நான் நினச்சேன், அழகு வேஸ்ட்டு, நம்ம படிப்பு வேஸ்ட்டுலாம் நினச்சேன். நான் ஒன்றுமே ஆர்டர் பண்ணலையே நினைக்கும் போது இயேசுவே காப்பாற்றுன்னு ரொம்ப சத்தம் போட்டேன். இப்போ கத்துனதில் புகையை உள்வாங்கி மூச்சு முட்ட ஆரம்பிச்சிச்சு. அதை அடுத்த செகண்ட் என் உயிர் போயிடும். அப்படி ஸ்டேஜில் நான் தூக்கி எறியப்பட்டேன் பேக் சைடு. அதுதான் மிரக்கல், அற்புதம். பேக் சைடில் ஒரு ஜன்னலில் போய் தலை மாட்டிச்சு. அப்பவும் என்னால் வெளியே பார்க்க முடிஞ்சு. நான் மனுஷிகமாக நினைக்கிறேன், தலை தானே மாட்டிருக்கு, வெளியே நான் வர முடியாதுன்னு நினைக்க நேரம் அடுத்த செகண்ட் பஸ்ஸுக்கு வெளியே ஒரு இடத்துல பொம்மை மாதிரி வந்து சேஃப் லேண்டிங். ஸோ அது அற்புதம். நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பரில் பார்த்தா 30 பேர் கருகி ஆன் ஸ்பாட் இறந்துட்டாங்கன்னு வந்திருந்தது. ஸோ அற்புதம்னாலும் அடுத்த நேரம் நான் நினச்சது என்னென்னா, நிச்சயமாகவே ஆண்டவர் எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. அதனால தான் என்ன காப்பாற்றினேன். ஏன்னா அந்த இறந்தவங்க லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிந்தவர்கள்லாம் அந்த பஸ்ஸில் இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு இருந்தால், கிறிஸ்டியன் தான், அவள் டாக்டர் அந்த டைம், அவள் இறந்துருந்தா. எனக்கே தெரியாது அந்த பஸ்ஸில் இருந்தது. பிறகு என்னுடைய சீட்டுக்கு முந்தின சீட்டில் ஒரு சின்ன பையன் தான், அவன் இறந்துருந்தான். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, குழந்தை இறந்துட்டப்போ ஒரு வாலிபிள்ளையாக நான் யோசித்தது என்னென்னா, ஆண்டவர் எனக்கு கிருபையாக இறங்கி இந்த உயிரை கொடுத்துருக்குறாரு. அப்போ நான் இன்னும் ஆண்டவருக்காக சேவை செய்யணும் அப்படின்ற அந்த நல்ல வேல்யூ, மதிப்பீடு எனக்கு இருந்துச்சு. அதுதான் அந்த நாட்களில் என்னுடைய கணவர் இந்த என்எம்எஸில் ஜென்ரல் செக்ரட்டரியாக பின் நாட்கள் இருந்தாரே, அதே ஆர்கனைசேஷனில் ஒரு சாதாரண பணியில் இருந்தார். அவரை திருமணத்துக்குன்னு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது, அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அதில் தான் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம வந்து
எப்படி வேல்யூஸ் பார்க்குறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த திருமண சாய்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க என்னுடைய அப்பா எல்லாருமே, நீ இது ஓகேயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் உடனே அதுக்கு நான் சொல்லலை. அப்போ எங்கள் பாட்டிமா கோபாலசமுத்திரம் தான் அவங்க பூர்வீகம், இங்கேருந்து இந்த வச்சிரமடி குடும்பத்தில் வந்தவங்க தான். அவங்க அங்கே வந்திருக்காங்க மேட்டூருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, கிரேஸ்மா நீ ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. நான் மிடுக்கா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, மாப்பிள்ளை கருப்பாக இருக்காங்கன்னு தானே வேண்டானேறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் பிறகு எப்படி கரெக்டாக சொன்னாங்கன்னு நினச்சிட்டு சரி சொல்லுங்கள் அதுதான் அப்படின்னா, இப்போ எனக்கு அது என்ன இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கார் அவ்வளோதான். உடனே எங்கள் பாட்டிமா சொன்னாங்க, அதுதான் முக்கியமானது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் சமானம். அவங்க சொன்னாங்க, கிரேஸ்மா நீ அதில் இறந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆக்சிடெண்ட்டில் 1 மாதம் தான் ஆயிருக்கதாகி உனக்கு நீ கீழே குதிச்சாங்க நிறைய பேர், அரை வேக்காடாக வெந்து விழுந்திருந்தாங்க, கை கால்லாம் துண்டாக இருந்தது, இதெல்லாம் பேப்பரில் பார்த்தோம். அப்போது உனக்கு ஒன்றும் ஆயிருக்க வேண்டாம், ஒரு நெருப்பு இப்படி வந்து கன்னத்தில் அப்படி ஒரு காங்க விழுந்து இது நல்ல கருகி இந்த கண்ணை மட்டும் சுருங்கி போயிருந்தா உன் அழகு என்னத்துக்கு அப்படின்னாங்க. அது என்னைய சிந்திக்க வச்சுச்சு. பாட்டிமா இப்போ பரலோகத்தில் இருக்காங்கன்னா அவங்க தான் என் வாழ்க்கையில் பெரிய ரோல். அவங்க அப்படி சொன்னனால அதுவும் ஏற்கனவே ஒரு நல்ல மதிப்பீடு இருந்துச்சா, ஆனால் இருந்தது தான். ஆனால் இது ஒரு சின்ன ஒரு மனசில் ஓடின ஒரு காரியம். அப்போது நான் கட்டாயம் திருமணம் பண்ணுறேன். அதனால தான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறது தான் வாலிப பிள்ளைங்க வாலிப பசங்கள்லாம் திருச்சபையில் இருக்காங்க. ஆனாலும் அநேக காரியங்களெல்லாம் போய் பார்க்கும்போது வந்து மற்றவங்க மாதிரி அந்த கொண்டாட்டங்களை பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லிக்கிறீங்க? இதுதாங்க அதுதான் இந்த மதிப்பீடுகள் வந்து நம்ம எப்படி வைக்கிறோம். இட்டர்னல் வேல்யூஸ் இருக்கா, நமக்கு நித்தியத்துக்கு அடுத்த வேல்யூஸ் இருக்காண்டா. இன்றைக்கி வந்து எல்லாமே சர்ஃபேஸ் லெவலில் பணம். இப்போ இந்த மேரேஜ் இதில் நான் அனுபவ சாட்சி தான், இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணியும் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு உங்கள் சிச்சுவேஷன் வேறையாக இருக்கலாம். ஆனால் நான் அவருக்கு என்ன சம்பளம் இது எதுவுமே நாங்கள் பார்க்கல. ஆனால் அந்த விசுவாச பயணத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தார். ஏன்னா நாங்கள் வரலாறு காணாத ஒரு பெரிய ரிவைவல் கல்கட்டாவில் ஆண்டவர் கிருபையால் எங்கள் மூலம் நடந்துச்சு. இன்னும் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் நாங்கள் சென்றோம். யாரெல்லாம் அந்த நாட்களில் இப்படி ஒரு இன்ஜினியரிங்லாம் படித்து இந்த பிள்ளைய ஒரு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி உறவினர்கள் ஊர் ஜனங்கள்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் வியக்கும் வண்ணமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆகவே நம்ம வந்து அந்த வேல்யூஸ் வந்து நம்ம மதிப்பீடுகள் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி நம்ம எடுத்தோன்னா அது வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம்னு மட்டும் இல்லை, கேரியரில் அது எல்லாவற்றிலும் வந்து என்ன மதிப்பீடு எடுக்கிறோம், அது வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருந்தால் அந்த நேரத்தில் அதை பார்க்க ஒரு டிஃபிகல்ட்டாக தோணும், மற்றவர்கள் கேலி பண்ணுற மாதிரி தோணும். ஆனால் அது லாங் ரன்னில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அதை வாலிப பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுத்து, ஆமாம் ஆண்டவர்கிட்ட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த கடவுளை தூக்கி லாஸ்ட்டாக போட்டுடுறாங்க காடை. இந்த ஃபஸ்ட்டெல்லாம் அந்த என்ன காஸ்ட்டு என்ன கலரு இந்த மேரேஜ் சாய்ஸில் கூட அதெல்லாம் டிக் மார்க் பார்க்குறாங்க. குடும்பங்களும் அப்படி தான், வாலிப பிள்ளைலையும் இல்லை பெரியவங்களே அப்படி தான் இருக்காங்க. ஸோ அது வந்து உலகத்துக்கு எடுத்த காரியங்கள். ஆமாம், அதுதான் சொல்லுவேன். அருமையான நேயர்களே, ஒரு அருமையான ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியை கேட்டீங்க. அக்கா ஐடா அவங்க வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்று வரை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி முழு நேரமாக இறைப்பணி செய்துட்டு வராங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வருங்காலத்தில் மிகவும் ஒரு மிஷனரியாக இந்த தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் வெளிநாடுகளுக்கும் உங்களை ஆண்டவர் கொண்டு போவார். அதாவது ஆண்டவருடைய திட்டம் உங்களில் நிறைவேறும் வரை உங்களை மரணம் சந்திக்காது. நான் கடந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு தேவ செய்தியை கேட்கும்போது அந்த போதகர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும், எனக்கு இப்படிலாம் பாடுகள் பிரச்சனைகள் ஊழியத்தில் அப்படி வருது இப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பக்கூடாது. காரணம் என்னென்னா, ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும் வரை உங்களுக்கு மரணம் வராது. உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்பதே அர்த்தம். இதில் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அவர் அவ்வளவு விசுவாசமான ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தி, அந்த விசுவாசமான வாழ்க்கை ஐடா அவர்களுடைய
வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய விபத்து, அநேகர் மறிக்கிறாங்க. அவங்க காப்பாற்றப்பட்டுட்டாங்கன்னா ஆண்டவர் அவங்க மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இன்னும் இந்த திட்டம் நிறைவேற வேண்டியிருக்கு. ஆகையினால இன்னும் அவங்க அதிகமாக ஆலயங்களில் போய் ஆண்டோடைய நற்செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அநேக ஷெட்யூல் அவங்களுக்கு உண்டு. அதெல்லாம் அவங்க வச்சுட்டு நான் கேட்ட உடனே அருமையாக நமக்காக ஒரு நேர்காணலில் அவங்க கலந்து கொண்டாங்க. அக்கா, உங்களுக்கு அநேக ஷெட்யூல் உண்டு, இருந்தாலும் நீங்கள் வந்து என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு அருமையாக ஆண்டோடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்த்துக்கள் தான். நன்றி. தேங்க்யூ.